மக்கள்கிட்ட போய் கேட்கும்போது ஒருவேளை விஜய் அண்ணா வரலனாக்கா நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்கும்போது அனைவரும் சொல்கிறக்கூடிய ஒரே பதில் அண்ணன் சீமானனுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன். அண்ணன் விஜய் வந்ததுனால சீமானனுக்கு நான் ஓட்டு போட மாட்டேன், விஜய் அண்ணனுக்கு தான் ஓட்டு போட்டு நான் வர வைக்க செய்யாமல் அவரை தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் தான் இருக்காங்க. திமுக திமுக என்னென்ன செயல்பாடுகள் பண்ணாங்க, திமுக என்னென்னலாம் தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் தொண்டர்களும் அனைவரும் பார்த்தீங்கன்னாக்கா விஜய் அண்ணனுக்கு பக்கம் போய்கிட்டே இருக்கிறாங்க. அது காரணம் பார்த்தீங்கன்னாக்கா சீமானன் மேலே விமர்சனம் வச்சுட்டு போகிறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இது வரலாறு பேசுவோம். வரலாறு பேசுவோம் சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா மக்கள் கருத்து தாங்க. மக்கள்கிட்ட போயிட்டு 2026 யாருங்க முதலமைச்சராக வரணும்னு மக்கள்கிட்ட போய் நம்ம கேள்வி வைப்போம். அந்த கேள்விக்கு மக்கள் என்ன பதில் சொல்கிறாங்க, யாரை சிஎம் வர வைக்கலாம், யாரை சிஎம் வந்தாக்கா தமிழ்நாடு சுருக்கடா மாறிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் சொன்னாங்க. அதை பற்றி நம்ம வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். தயவுசெய்து வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. 2026 தேர்தல் தீய பற்றிக்கிட்டு எரிய போகுது. என்னடா சொல்கிற, தீய பற்றிக்கிட்டு எரிய போகுதுன்னா கண்டிப்பாக. ஏன்னா திமுக அதிமுக இருக்கும் போதே நம்மளால பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய தொல்லை தாங்க முடியாது. 2026 மாற்றம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாற்றங்கள் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திமுக, அதிமுக, டிவிகே, நாம் தமிழர் கட்சி, பிஜேபி, இவங்க 5 பேருமே தனித்துவமா நிக்க போறாங்க. 2026 யாருக்கு வெற்றின்றத உறுதி செய்யப்படும் கண்டிப்பா தெரியல. 2026 யாருங்க சிஎம் ஆக போறாங்கன்னு ஓரளவுக்கு நம்மளால கணிக்க முடியுது. அது யாரு? அதை பத்தி நம்ம வீடியோல தொடர்ந்து பார்க்க போறோம். தயவுசெய்து வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. மக்கள் கருத்து தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நாங்க பதிவு செய்ய விரும்பல. ஓகேங்களா? என்னோட சேனல்ல போய் நீங்க பாத்தீங்கன்னாலுமே நீங்க உள்ள போய் செக் பண்ணிட்டு பாருங்க. ஆனா நான் யாருக்குமே ஆதரவா பேசியிருக்க மாட்டேன். மக்கள் என்ன சொல்ல விரும்புறாங்களோ அவங்க அப்படியே நான் உள்ள தூக்கி போட்டுறேன். எதுவுமே கட் பண்ணி கண்டிப்பா போடவே மாட்டேன். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ள தொடர்ந்து பாருங்க, வாங்க போலாம். உரிமை காக்க போராடுவதே கடமை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். உங்களின் ஒருவனாக, உங்களின் ஒருத்தவனாக பேசுகின்றான். என்றொன்றும் உங்களோட இணைந்திருக்கேன். என்னோட சேனல் மறக்காம சப்போர்ட் ஆதரவு கொடுங்க. நீங்க எல்லாருமே ஒரு கேள்வி வச்சிருந்தீங்க, என்னங்க வெறும் பப்ளிக் ரிவ்யூ மட்டுமே போட்டுட்டு இருக்கீங்க, நீங்க எப்ப பேச போறீங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய கேள்வி வச்சிருந்தாங்க. நம்ம ஆரம்ப கட்டத்துல நான் தான் பாத்தீங்கன்னாக்கா பேசியிருந்தேன். இப்ப ஏன் நான் பேசுறது பாத்தீங்கன்னாக்கா இடையில விட்டுட்டேனாக்கா நான் மொட்டை அடிச்சிருந்தேன். அதனாலவே பாத்தீங்கன்னாக்கா எங்கடா போய் மீடியா முன்னாடி போய் மொட்டை அடிச்சு எல்லாம் பேசுறதுன்னு நம்மளுக்கு சில அசிங்கமா இருந்தது. அதனாலவே போடாம இருந்தோம். ஆனா 26 தேர்தலே தீயா கொளுத்திட்டு எறியறதுனால நம்ம கட்சிப்பாவது கட்டிக்கிட்டாவது பேசுவோம்டா. மக்கள் மிகப்பெரிய கமெண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, எங்கடாவன்ற மாதிரி. அதனாலவே நான் வந்துட்டேங்க. உங்க முன்னாடி மாஸ் கஜேந்திரன் பேச வந்துட்டேன். இப்போ உங்களுக்கு என்ன கேள்விகள் இருக்கோ அதை நீங்க கமாண்ட் மூலமா தெரிவிக்கலாம். இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் கமாண்ட் அடிச்சாங்க, மக்கள்கிட்ட போய் நான் கேள்வி அடிச்சோம் இல்லையா, அதை பத்தி நான் தொடர்ச்சியா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தமிழக வெற்றி கழகம் தளபதி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சார் இல்லையா, அதை பத்தி நம்ம தொடர்ச்சியா பேச ஆரம்பிச்சிடலாம். அண்ணன் விஜய் அண்ணன் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச உடனே இவனடா கூத்தாடி பாத்தீங்கன்னாக்கா தேவையில்லாத அரசியல் தான் இவனுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு பார்த்தோன்னா மிகப்பெரிய சர்ச்சையை பார்த்தீங்கன்னாக்கா பேசப்பட்டது. ஆனா இப்போ பாத்தீங்கன்னாக்கா தொடர்ச்சியாகவே அவருடைய நிர்வாகிகளும் சரி, அவங்க தொண்டர்களும் சரி, தொடர்ச்சியாகவே போட 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 என்ன ஆகுதுனாக்கா அதிமுக திமுக இணையாக ஒரு கட்சியாக வந்துருவார் போல விஜய். இன்னும் பாத்தீங்கன்னாக்கா 1 மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனா இப்போ பாத்தீங்கன்னாக்கா அதிமுக திமுகவுக்கு மிஞ்சிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் 2026 வந்துரும் போல அப்படின்னு பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. இதுதான் உண்மை கூட. நீங்க ஒரு கேள்வி வைக்கலாம், ஏண்டா விஜய் ஜெயிப்பாருன்றதை நீ எது வச்சு கணிச்சு சொல்ற அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா 2026 விஜய் ஜெயிப்பாருன்றதை நான் சொல்லல. ஆனா 2026 திமுக அதிமுகவுக்கு இணையாக விஜய் அவர்கள் வருவார்ன்றது மட்டும் உறுதியாக நான் நம்புறேன். ஏன் சொல்றேன்னாக்கா 2026 யார் இங்க செய்யாம வரணும்னு மக்கள்கிட்ட நம்ம கேள்வி வைக்கும் போது அனைவரும் சொல்றது விஜய் விஜய் விஜய். எத்தனை வயசுல இருந்து 10 வயசுல இருந்து 30-35 வயசு வரைக்கும் எல்லாருமே மினிமம் பார்த்தோன்னா விஜய் தான் வரணும், விஜய் அண்ணன் தான் வரணும். டிவிகே அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பதிவு செஞ்சுட்டு போயிடுறாங்க. இல்லை நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கவங்க கூட பார்த்தோன்னா ஆல்ரெடி டிவிகேன்னு கமெண்ட் மூலியமா பதிவு செஞ்சுட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அந்த அளவுக்கு யூடியூப்லையும் மக்கள் முன்னாடியும் மிகப்பெரிய வெளிச்சமா இருக்குது பார்த்தோன்னா அண்ணன் விஜய் அவர்கள். திமுக அதிமுகவுக்கு இணையாக தமிழக வெற்றி கழகம் கட்சி இருக்குன்றதுதான் இங்க உண்மை. 18 வயசுல 35 வயசுல இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே கேட்கும் போது எல்லாரும் சொல்றக்கூடிய பதில்னாக்கா டிவிகேக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம்னு சொல்றாங்க. இது இன்னும் ஒரு 5 வருஷம் கடந்தது, இல்லை ஒரு 10 வருஷம் கடந்து போயிடுச்சுனாக்கா அந்த 10 வயசுல இருக்கக்கூடிய பசங்க எல்லாருமே ஓட்டு போட வந்துருவாங்க. அப்போ தமிழக வெற்றி கழகம் அசைக்க முடியாம ஒரு சக்தியாக கண்டிப்பா இருக்குன்றதுதான் இங்க உண்மை. தமிழக வெற்றி கழகம் 100ல எத்தனை % இருப்பாங்கன்னு நினைச்சேனாக்கா எனக்கு தெரிஞ்சு 100ல 30% பார்த்தீங்கன்னாக்கா அவங்க இருப்பாங்கன்றது உறுதியா நம்புறேன் நான். அடுத்தது யாரை பத்தி நான் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தது யாரு, நம்ம அண்ணன்
சீமானனை பத்தி தான் நம்ம பேச போறோம். ஏன் சொல்றேன்னாக்கா, ஸோ தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பிச்சாங்களோ இல்லையோ, இன்னொரு நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் தொண்டர்களும் அனைவரும் பார்த்தீங்கன்னாக்கா விஜய் அண்ணனுக்கு பக்கம் போய்கிட்டே இருக்கிறாங்க. அது காரணம் பார்த்தீங்கன்னாக்கா சீமானன் மேல விமர்சனம் வச்சுட்டு போறாங்க. அது என்ன காரணம் பத்திலாம் எனக்கு கண்டிப்பா தெரியாது. இது உள்ள ஒரு சுழற்சியோட இருக்கலாம், இல்ல எதிர்கட்சியினுடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்கலாங்க. ஏன்னா அண்ணன் சீமானன் மேல விமர்சனங்கள் நிறைய பேர் வச்சுட்டு இருக்காங்க. அது உண்மையா பொய்யான்றதை நம்ம சொல்ல விரும்பல. ஆனால் நாம் தமிழர் கட்சியில இருந்து தொண்டர்களும் நிர்வாகிகளும் அதுல இருந்து விலகிட்டு போய்கிட்டு இருக்காங்கன்றதா உண்மை. 2026 நாம் தமிழர் கட்சி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணன் சீமானன் ஒரு கட்சி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கட்சி அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக பார்த்தீங்கன்னாக்கா ஆதரிச்சிருந்தாங்க மக்கள். ஆனா இப்ப பாத்தீங்கன்னாக்கா 2026 அது தொடர்ச்சியா நடக்குமானா மிகப்பெரிய கேள்விக்குறியா நான் நினைக்கிறேன். எது வச்சு நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஸோ மக்கள்கிட்ட போய் கேட்கும் போது, ஒருவேளை விஜய் அண்ணா வரலனாக்கா நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்கும் போது அனைவரும் சொல்றக்கூடிய ஒரே பதில், அண்ணன் சீமானனுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன். அண்ணன் விஜய் வந்ததுனால சீமானனுக்கு நான் ஓட்டு போட மாட்டேன், விஜய் அண்ணனுக்கு தான் ஓட்டு போட்டு நான் வர வைக்க செய்யாம அவரை தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்கேன், நீங்க எத்தனை பேர் அதை மாரி நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் காணொலியில திமுக தமிழ்நாட்டுக்கு ஸோ என்னென்னலாம் துரோகம் பண்ணாங்க, என்னென்ன நல்ல திட்டங்கள் பண்ணாங்க, அது எந்த அளவுக்கு பொய்யான ஒரு செய்திகளா இருக்குன்றத நம்ம நெக்ஸ்ட் காணொலியில தொடர்ச்சியா பார்க்க போறோம். தயவுசெய்து நம்ம வீடியோல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களின் ஒருவனாக உங்களின் ஒருத்தரவனாக பேசிக்கின்ற நான் என்றொன்றும் உங்களோட இணைந்திருக்க என்னோட சேனல் மறக்காம சப்போர்ட் ஆதரவு கொடுங்க. அனைவருக்கு